Savana Physio Clinic, it's Physio Time. இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் சாய்ஸ் ஆஃப் மொடாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கையில் தான் இருக்குது. இது ஒரு பொதுவான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மொடாலிட்டி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை தான் யூஸ் பண்ணணும். கரண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பாதிக்கப்பட்ட இடத்த, தட் மீன்ஸ் சைட் ஆஃப் பெயினை ட்ரீட் பண்ணுறது பெட்டரா, இல்லை ரேடியேட்டிங் பெயின் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சைட் ஆஃப் பெயினில் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அவங்க வந்து எங்கெல்லாம் வலி பரவுதோ அந்த இடத்துலலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது சரியா தவறா? இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக எதோட நான் கம்பேரிட்டிவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் டேப் லீக்கு தான் நான் அடிக்கடி என்னுடைய பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது ஒரு டேப்லேருந்து தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேப்லேருந்து லீவ் வர தண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன, அந்த மண் ஃபுல்லாக ஈரப்பதம் அதிகமாகி சொதன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த லீக்கை சரி பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஈரமான பதத்தை மட்டும் மண்ணள்ளி கொட்டி மூட பார்ப்போம். இதை மண்ணள்ளி கொட்டின உடனே ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், நல்லா சரியாயிரும். அப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஓகே அப்போ நம்ம செஞ்சது சரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, கொட்டின அளவை விட இப்போ வந்து 2 மடங்கு அதிகமாக கொட்டுவோம். இந்த 2 மடங்கு அதிகமாக கொட்டணும் என்ன ஆகும்னா, ஒரு 3 நாளில் ஈரப்பதம் தெரிஞ்சது இப்போ 10 நாளோ இல்லை 2 வாரம் கழிச்சோ எந்த அளவுக்கு கொட்டணுமோ அதை பொறுத்து வந்து ஈரப்பதம் தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து மறுபடியும் இந்த ஈரப்பதம் அதிகமாயிரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகும், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணி சரியா இல்லை, இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ப்ராப்பர் சொல்யூஷனை தேடுவோம். அப்போ ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு வேலை பார்க்கும்போது என்னென்னா, அவர் எந்த டேப்பில் லீக் இருக்குது அந்த டேப்பை சரி பண்ணி அந்த லீக்கை அடைச்சிடுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரப்பதம் குறைஞ்சி ஒரு வாரமோ 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். ஸோ இந்த லீக்கையும் சரி பண்ணியிருப்பார், அந்த ட்ரையும் சரியாயிரும். ஸோ ட்ரீட்மெண்ட்டில் பெயின் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கும் சமமான ஒரு ஒப்பிட்டு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, தட் மீன்ஸ் சைட் ஆஃப் பெயினை மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணுமே தவிர ரேடியேட்டிங் ஆகிற இடமெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான நம்ம சைட் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய எவால்வேஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லிட்டே வருவேன், ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட எவால்வேஷன் தான் அந்த ரிசல்ட், அந்த பேஷண்ட்டோட ரிசல்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வழி அமைக்கும். ஸோ அதனால் எவால்வேஷன் இருந்தாவே போதுமானது. சைட் ஆஃப் பெயினை கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து இந்த பெயினை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இந்த பெயின் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே ரேடியேட்டிவ் பெயின் எல்லாம் நாள் ஆக கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆகும். அதை விட்டுட்டு பெயினை ட்ரீட் பண்ணுறது என்ற பேரில் ரேடியேட்டிங் பெயின் எல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஆஃப் பெயினுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரேடியேட்டிங் பெயினை வந்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகெயின்.